அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று மரணமும் மங்களமே. நண்பர்களே, மரணத்தைக் கண்டு பயப்படுகிறோம். உண்மையில் அது நேசிப்பதற்கு உரியது, ஆராதனைக்கு உரியது. ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு முடிவு தவிர்க்க முடியாதது. இலைகள் சருகுகளாக மாறவில்லை என்றால் புதிய தளிர்கள் எப்போது தோன்றும்? ஓட்டப்பந்தய போட்டியில் அங்கே ஓர் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தொட்டுவிடலாம் என்ற எண்ணத்தில் ஓடுகிறார்கள். எல்லையே இல்லாவிட்டால் யார் ஓடுவார்கள்? எதை நோக்கி ஓடுவார்கள்? வாழ்க்கையும் ஒரு ஓட்டப்பந்தயம்தான். இந்த பந்தயத்தின் எல்லைதான் மரணம். மண்ணில் தோன்றிய ஜீவன்கள் அனைத்திற்கும் மறைவு என்பது நிச்சயம் உண்டு. பூத்த பூ காயாகி, காய் கனியாகி, கனி விதையாகி, விதை விருட்சமாகிறது. ஒன்றின் மரணம் மற்றொன்றின் ஜனனம். இது இயற்கை கற்றுத்தருகின்ற வாழ்க்கை பாடம். மரணம் மட்டும் இல்லாது போனால் வாழ்க்கை நரகமாகிவிடும். நமக்கே நம் மீது வெறுப்பு உண்டாகிவிடும். அப்போது கடவுளிடம் முதலில் வேண்டுவது மரணமாகத்தான் இருக்கும். ஜனனம் ஒரு வழி, மரணம் பல வழி. மனிதனை தேடி மரணம் வந்தால் அது இயற்கையானது. மரணத்தை தேடி மனிதன் சென்றால் அது இயற்கைக்கு புறம்பானது, வேதனைக்குரியது. இறப்பில் இயற்கை மரணம், வீர மரணம், தியாக மரணம், அகால மரணம் என்று பல வகைகள் உண்டு. இவற்றில் எதுவும் இல்லாமல் தானாக மரணத்தை தழுவிக்கொள்வது தற்கொலை. வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு தோல்விகள், ஏமாற்றங்களுக்கு கூட தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெற்றோர் கண்டித்தாலோ அல்லது கோபப்பட்டு திட்டினால் கூட இளைஞர்கள் தற்கொலையை நாடுகின்றனர். தற்கொலை என்பது கோழைத்தனம். நாமாக பிறக்கவில்லை, எனவே நாமாக சாகக்கூடாது. இறைவன் கொடுத்த ஒற்றை உயிரை அர்த்தமற்ற விஷயங்களுக்கு அழிப்பது அறிவுடைமையாகாது. 1000 கஷ்டங்கள் இருக்கட்டும், நமக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாமலா போய்விடும் என்ற நம்பிக்கையும், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், அடுத்த வெற்றியின் மேல் நம்பிக்கை வைத்து நிற்பது, இது எல்லாம் தான் வீரம். சமுத்திரத்தில் பெரிய பெரிய திமிங்கிலங்களும் வாழ்கின்றன, குட்டி குட்டி மீன்களும் வாழ்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. தோல்விதான் வெற்றிக்கு அழகு சேர்ப்பது. துன்பம்தான் இன்பத்திற்கு வலுவூட்டுவது. எனவே வாழ்ந்து பார்க்க வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். செல்வந்தர் ஒருவர் ஞானியிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். தனக்கொரு இறுதி வாசகம், ஒரு கல்லறை வரி என்று கூட சொல்லுவார்கள், தனக்கொரு இறுதி வாசகம் எழுதி தருமாறு ஞானியை கேட்டார் செல்வந்தர். ஞானியும் எழுதி கொடுத்தார். அவர் எழுதி கொடுத்த வாசகம் இதுதான்: தந்தை இறப்பார், மகன் இறப்பான், பிறகு பேரன் இறப்பான். அதை பார்த்த செல்வந்தர் திடுக்கிட்டார். என்ன இது, இப்படி அமங்கலமாக எழுதிவிட்டீர்களே என்று சற்று கோபமுற்றார் செல்வந்தர். செல்வந்தரின் சினத்தைக் கண்டு ஞானி சிரித்தார். செல்வந்தரே, இது அமங்கலமான வாசகம் இல்லை, மங்களகரமான ஒரு வாசகம். நீங்கள் உயிரோடு இருக்கையில் உங்கள் மகன் இறந்துவிட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதைவிட துக்கம் தரக்கூடியது ஏதாவது உண்டா? அதைவிட அமங்கலமான நிகழ்ச்சி வேறு உண்டா? உங்கள் குடும்பம் பாரம்பரிய சிறப்புள்ளது. இதுவரை இருந்து வந்தது போலவே தந்தை, மகன், பேரன் என்று வரிசையாக முதுமை அடைந்த பின் மரணம் நிகழ்வது புனிதமான, மகிழ்ச்சியானது அல்லவா? அதனால்தான் இப்படி எழுதினேன் என்றார் ஞானி. விளக்கம் கேட்டு சாந்தமடைந்தார் செல்வந்தர். மரணம் இயற்கையாக
இயல்பாக நிகழ்ந்தால் அதுவும் ஒரு வகையில் மங்களமே. மீண்டும் நாளை சந்திப்போம்.